காம்படிட்டிவ் எக்ஸாம் டைமில் நம்ம செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக தெரியும், ஆனாலும் சின்ன விஷயந்தான் எப்பவுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். குரூப் 2 எக்ஸாமுக்கு எக்ஸாக்டாக இன்னும் 1 or 2 days தான் இருக்குது. அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண வேண்டியது ஹால் டிக்கெட். என்னங்க இதுக்கெல்லாம் கூட தெரியாமல் யாருன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆவாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும், ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் நிறைய எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக செய்யாமல் இருந்திருப்பீங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் டவுன்லோட் பண்ணனா ஃபஸ்ட்டு அதை செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பால் பாயிண்ட் பென். எக்ஸாமுக்கு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பெண்ணை 2 வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வாட்ச் வந்து கண்டிப்பாக முக்கியம். எக்ஸாம் ஹால்லேயே நமக்கு பெல்லெல்லாம் ரிங் ஆகும், நமக்கு அப்பப்போ டைம் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கையில் வாட்ச் இருக்கிறது சேஃபு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ. இது எக்ஸாமுக்கு ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இதையும் தாண்டி என்ன ஒரு சின்ன விஷயம்னா, ஒரு வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. தண்ணியுமே அங்கே இருக்கும், இருந்தாலும் சிலருக்கு செட் ஆகும், செட் ஆகாது. நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. நம்ம பக்கத்துலேயே இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சில்லியாக கூட இருக்கலாம், ஆனால் இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம் தான். என்னென்னா ட்ரெஸ் கோட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகணும் எக்ஸாமுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ட்ரெஸ் இருக்கோ அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி நாளே எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இதெல்லாமே நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுட்டிங்கன்னா எக்ஸாம் போகிற அன்னைக்கு உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸாம் ஹால் டிக்கெட்லேயே நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டரை ஃபஸ்ட்டு கிளியராக பாருங்கள், அது எந்த சென்டர்னு. அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கா, அந்த பிளேஸ்க்கு நீங்கள் போயிருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிளேஸே எங்கே இருக்குன்னு தெரியல, நான் போனதே இல்லை அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் அது எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டோன்னா நமக்கு வீட்டிலேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே போகிறதுக்கு அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நமக்கு கிடச்சிரும். அப்போ வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டைமில் நம்ம ரெடியாகி போகலாம். நம்ம அந்த ஹால் எங்கே இருக்குன்னே தெரியல சென்ட்ரி அப்படின்னா, லாஸ்ட் டைமில் நம்ம போய் தேடிட்டு இருக்க முடியாது. 8:30க்கு வந்து நம்ம உள்ளே வந்து இருக்கணும். அப்போ தான் உள்ளே விட ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஒரு 8 மணிலேருந்து 8:15க்குள்ளே உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே கிளம்பி போகணும். அதுக்காக தான் சொல்கிறேன். நிறைய எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் எக்ஸாம் டைமுக்கு வர முடியாமல் வந்து உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களால எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நமக்கும் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், ஹெல்த் கண்டிஷன். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நீங்கள் வந்து எப்பயும் போல் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் விரதம் இருந்து எக்ஸாம் எழுத போகிறேன், அப்போ தான் நான் எக்ஸாமில் பாஸ் ஆவேன், இந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் யாரும் இருக்காதீங்க. தயவு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட வேணாம், அதுக்கு சாப்பிடாமலும் இருக்க வேணாம். நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. டீஹைட்ரேட் ஆகாமல் இருங்க. தண்ணிலாம் நல்லா குடிங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் பொறுத்த வரைக்கும் தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் நாளைக்கு, அதனால நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்க வேணாம். கண்டிப்பாக 6 to 7 hours நல்லாவே தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு என்ன பார்க்க முடியுமோ லாஸ்ட் மினிட்ல சும்மா முக்கியமான விஷயங்களை மாத்திரம் பார்த்துட்டு போங்க. காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து எல்லாத்தையும் நான் படிக்க போகிறேன்னு படிக்கக்கூடாது. முன்னாடி நாளுமே சேம் தான், எல்லாமே நம்ம படிக்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் படித்தது சும்மா ஒரு கிளான்ஸ் கண்ணில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். முக்கியமானது ஃபார்முலாஸு அந்த மாதிரி விஷயங்கள் வேணால் பார்த்துக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி நாளும் எக்ஸாம் ஆன் டேக்கு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ணோம்னா நம்ம படித்ததே கூட நம்ம மறந்துடுவோம். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க நோட்ஸில் உங்களுக்கு என்னென்ன பார்க்க முடியுதோ அந்த லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் ஆகாமல் ரிலீஃபாக கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள். ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதிர்ச்சிங்கன்னா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு, ரிவிஷன்னா ஃபுல் ரிவிஷன் இல்லை, ஒரு லைட்டாக பார்த்துட்டு
அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளம்பி போங்க. எக்ஸாம் போகிறதுக்கு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நம்ம எப்படி போகிறோம், நடந்தா, ஆட்டோவா, பஸ்ஸா, இல்லை நம்மளை யாராவது விட்டுட்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டென்ஷனுமே நமக்கு குறையும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிளான் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு பிளானிங் தான் நமக்கு கரெக்டாக போகும். எதுவுமே பிளான் பண்ணாமல் நான் இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு அப்படியே எக்ஸாம் போகிறேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. இதில் வந்து நிறைய நம்ம மிஸ் பண்ணுவோம். டைமிங்கை மிஸ் பண்ணலாம், நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு சின்ன பிளானிங், இது வந்து ஒரு பெரிய டைமில் ஆக போகிறதில்ல. ஒரு சின்ன சின்ன டைம் தான். கொஞ்சம் முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான்டாக நம்ம இருந்தோம்னா ஆன் டைமுக்கு நம்ம எக்ஸாமுக்கு சென்டருக்கு ரீச் ஆகலாம். எக்ஸாமுமே நம்ம டென்ஷன் இல்லாமல் நல்லா ஃபோக்கஸ்டாக எழுதலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இந்த விஷயங்களை நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 1 டே தான் இருக்குது. சண்டே எக்ஸாம். குரூப் 4 மாதிரி இந்த குரூப் 2 ஆகிடுமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, எப்படி ரெடி ஆகிருக்கீங்களோ இப்போ எழுதுங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இது வந்து லாஸ்ட் கிடையாது. இது இல்லைன்னா இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அடுத்த அட்டெம்ப்ட் கூட போகலாம். அதனால மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. மைண்டும் சரி, ஹெல்த்தும் சரி, ஒரே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணலைன்னு தப்பான முடிவுகள்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனம் தான். எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் நிறைய எக்ஸாம்ஸ் தாண்டி வந்திருக்கோம். 10th 12th காலேஜுன்னு நிறைய விஷயங்கள் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அதனால இதுவும் ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். நம்ம போட்ட எஃபெக்ட்டுக்கு அங்கே போய் எழுதணும். என்னதான் நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அந்த எக்ஸாம் டேட்டில் ஆன் டைம் அந்த 3 hours நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. அதனால நீங்கள் எதுவும் யோசிச்சுக்க வேண்டாம். ரொம்ப கன்ஃபியூஸெல்லாம் ஆகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ எழுதுங்க. ஆகிறது ஆகட்டும். கண்டிப்பாக உழைப்பு கரெக்டாக நம்ம கரெக்ட் ரூட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ்மே கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.